பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே அவருடைய கிருபை புதிதாக இருப்பதனாலே டெய்லி ஒரு புது கிருபையை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது நடக்கும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளில் உங்களுக்கு அவர் வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பர்களுக்கு வாக்குத்தத்தம் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் சகித்து வெற்றி பெற்ற பின்பு அவனுக்கு ஒரு நல்ல ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்ளுவான் என்று இங்கு சொல்லப்பட்டிருப்பது. அன்பு கூறுகளுக்கு அது கிடைக்கும். ஏனென்றால் அவன் சோதனையை சகிக்கிறபடியினால். இங்கே இந்த வசனத்தை யாக்கோப் என்கிற அப்போஸ்தலன் இங்கே எழுதியிருக்கிறார். பொதுவாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. காரணம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன். இந்த நாட்களில் அருமையானவர்களே, இந்த கால வேளையில யாரை கேட்டாலும் எங்கே கேட்டாலும் அதான் சொல்லுவோம், சோதனை ஒரே பிரச்சனையாக இருக்கியா, ஒரே டென்ஷனாக இருக்கு. சிலவங்க இந்த ஊரில் டென்ஷன் சொல்லுவாங்க. டென்ஷனாக இருக்குது, ஒரே சோதனையாக இருக்குது, ஒரே வேதனையாக இருக்குது. நான் என்ன செய்வது, நான் எங்கே போவது, யாரிடத்தில் போவது? சோதனை. இங்கே கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் அந்த நாட்களில் இருந்த பொதுவாக இருந்த கிறிஸ்தவர்களுக்கு யாக்கோபு எழுதும்போது அந்த நாட்களில் இருந்த சோதனை பிரச்சனைகளை குறித்து சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன, அன்றைக்கு அவர்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கேயும் இருக்க முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது. ஒரு இடத்துல ஜோம் பண்ண அங்கே வந்து பிரச்சனை பண்ணா வந்துடுவாங்க. சோதரம். அது மாத்திரம் அவங்களுக்கு எப்பக்கத்தில் நெருக்கங்கள் உண்டாயிருந்தது. அவங்க தப்பு பண்ணினால நெருக்கம் இல்லை, தப்பு பண்ணாதனால நெருக்கம். இன்றைக்கு தப்பு பண்ணிட்டே இருந்தால் யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தப்பே பண்ணாம பரிசுத்தம் பரிசுத்தம் ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது நெருக்கம் வந்துடும். அப்போ அதுக்கு பேரு சோதனை. சோதனை, டெம்டேஷன். இயேசுக்கு சோதனை உண்டானது. இயேசு சோதிக்கப்படும்படி அவர் வனாந்திரத்தை கொண்டு போகப்பட்டார். ஆனால் அவர் சோதனையில் வெற்றி பெற்றார். அதான் சோதனை எல்லாருக்கும் வரும். ஆனால் நம்ம வெற்றி பெறுகிறோமா இல்லை தோல்வி பெறுகிறோமா என்கிறதான் மிக முக்கியமானது. சோதனையில விழுந்து பெயரக்கூடாது. யோசேப்புக்கு சோதனை வந்தது, அவன் விழுந்து போகவில்லை. அப்போ நமக்கு எல்லாருக்கும் அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்க வேண்டும் என்று கீழே சொல்லப்பட்ட. அப்ப சோதனை சகிக்கிறவன் தான். பாத்தீங்களா, சோதனை சகிக்காதவன் பாக்கியவானா இருக்க முடியாது. அப்படியானால் கிறிஸ்தவ மக்களே, உங்களுக்கு சோதனை உண்டு, அது நீங்க சகித்தால் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி இந்த யாக்கோபு சொல்லுகிறார். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவாக நிறுவத்தில் அவர் எழுதுகிறார். அதை படிக்கிறவங்க அப்போ நம்ம சோதனை சகிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிருபம் எல்லா சபைகளுக்கும் அனுப்பப்பட்டு எல்லாரும் வாசித்து அதை அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு சோதனை வரும்போதெல்லாம் சகிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். இப்போ ஒரு தப்பு பண்ணி கஷ்டப்பட்டா பிரச்சனை கிடையாது. யாராவது தப்பு பண்ணிட்டு அவன் தூக்கி ஜெயிலில் போட்டா எல்லாருக்கும் மறந்து பாட்டாங்க. சின்ன குழந்தை கூட பாருங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஒரு அடி அடிச்சா கூட அமைதியா இருக்கும். ஆனா தப்பு பண்ணாம அடிச்சு பாருங்க, அது ரொம்ப அழ ஆரம்பிச்சிடும். தப்பு பண்ணா அடிச்சு அழாது. ஏன்னா நான் தப்பு பண்ணதான் அடிச்சாங்கன்னு அமைதியா இருக்கும். இதே போலதான் மனுஷனுடைய குணம் அப்படித்தான். ஏதாவது தவறு செய்து பிரச்சனை வந்துச்சு, சோதனை வந்துச்சுன்னா நான் சகித்துக்கிடுவேன். ஆனா எந்த தப்புமே பண்ணாமல் வந்த சோதனையை நான் எப்படி சகிப்பேன், எப்படி நான் பொறுத்து கொள்வேன்னு சொல்லி பொங்கி எழுவாங்க. எழுந்து என்ன செய்வாங்க, அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி சோதனையிலே விழுந்து போவாங்க. அருமையானவர்களே, உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்திருக்கிறது சற்று யோசனை பண்ணி பாருங்க. சோதனையை சகித்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சோதனையை சகிக்கவில்லை என்றால் நான் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. சோதனம், காலையில் எழுந்த உடனே என்ன செய்யலாம் என்கிறதான ஒரே குழப்பம், கலக்கம், இப்படியே பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா பிரச்சனை. பிள்ளைகள் மூலமாய் பிரச்சனை, கணவன் மூலமாய் பிரச்சனை, மனைவி மூலமாய் பிரச்சனை, சொந்தக்கார மூலமாய் பிரச்சனை, மாமன் மாமியார் பிரச்சனை. எல்லா பிரச்சனை மத்தியிலும் சோதனை மேல் சோதனை. என்ன செய்வேன்? சோதனை.
எங்க நான் ஓடுவேன், எங்க ஓடினா சரியா இருக்கும்னு நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? அருமையானவர்களே, சோதனை நீங்கள் சகித்தா பாருங்க. சோதனை என்று சொல்லும்போது ஒரு தவறுமே செய்யாமல் நமக்கு வர டெஸ்ட். இப்ப பாருங்களேன், நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களை ஒரு சின்ன சோதனை. என்ன சோதனைன்னா, நீங்க எது கற்றுக்கொண்டீர்களா, நீங்க கற்றுக்கொண்டு அதில் நிற்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன எக்ஸாம் வைப்பாங்க. அதான் சோதனை, டெஸ்ட், ஒரு சின்ன எக்ஸாம். இது எதுக்குன்னா நீங்கள் ப்ரமோட் ஆகி மேல போறதுக்கு. ஆனா பிசாசு ஒரு சோதனையை கொண்டு வருவான் பாருங்க. அவன் என்ன கொண்டு வருவான்? உங்களை கீழே விழ தள்ளி ப்ரமோஷனை கெடுக்குது. ரெண்டு விதமான காரியம். அப்போ கர்த்தர் கொடுக்கிற சோதனையில, கர்த்தர் மூலமாய் நீங்கள் சரியா இருப்பதினால், பரிசுத்தமாய் இருப்பதினால், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதினால், தேவ சித்தம் செய்வதனால் வருகிற சோதனையை நீங்கள் சகித்தால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அதாங்க சொல்றாரு. ஜெயிலுக்கு போறவங்க எல்லாம் சண்டை போட்டு பயங்கரமான குற்றம் பண்ணிட்டு போய் ஜெயிலுக்கு போறாங்க, சந்தோஷமா போவாங்க. தப்பு பண்ணே உள்ள போட்டாங்க. ஆனால் எந்த தவறுமே செய்யாமல் ஜெயிலுக்கு போட்டா அவனுடைய மனசு என்ன பாடுபடும்? அதை சகித்தால் அவங்க பாக்கியவான்களா இருப்பார்கள் என்று சொல்லிதான் அந்த வசனம் சொல்லுது. குற்றமே செய்யாமல் உங்களை திட்டுவாங்க, வீட்டுல குற்றமே செய்யாம அடிப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு சோதனை அந்தபடி சகித்து கொண்டே இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். உங்களை யாராவது ஒரு தவறு பண்ணாமலேயே பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டுவாங்க, நீங்க தான் தப்பு பண்ணிட்டேன்னு திட்டுவாங்க. உடனே இங்க போய் அப்படியே சண்டைக்கு போயிடக்கூடாது. அப்படியே அமைதி, ஆண்டவரே நன்றி அப்பா, ஒன்றும் செய்யாமலே எனக்கு சோதனை வருது, கர்த்தர் பார்த்துக்குன்னு அமைதியா இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். எந்த தவறும் செய்யாதபடிக்கு அந்த சோதனையை சகிக்கிறவர்கள் பாக்கியவான். அதான் சொல்லப்பட்டிருக்கு. சோதனை சகிக்கிற மனுஷன் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா? குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறதா? வேலை செய்யற இடங்கள்ல பிரச்சனை இருக்கிறதா? நீங்க போகிற சபையில் அப்படி பிரச்சனை இருக்கிறதா? பக்கத்து வீட்டுல அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா? உங்கள் சொந்த பந்த மத்தியில் ஒதுக்கி வைத்து பிரச்சனை பண்றாங்களா? கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா? என்ன செய்வதே தெரியாமல் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இதை சகித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க, சகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பாருங்க, ஒண்ணு உங்களை ஏமாத்தினா 2 கர்த்தர் கொடுப்பார். ஒரு வாசல் அடைச்சா உங்களுக்கு 9 வாசல கர்த்தர் திறப்பார். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ நன்மைக்காக மாத்திரம் போராடுங்க. சத்தியத்துக்காக மாத்திரம் போராடுங்க. உண்மைக்காக மாத்திரம் போராடுங்க. சத்தியத்திலே சாட்சியா நில்லுங்கள். உங்களுக்கு வருகிற சோதனை எல்லாவற்றுக்கும் பலனளிக்க அவர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து எந்த தவறும் பண்ணவில்லை. அவர் சோதனை மேல் சோதனை. பாருங்க, அவர் அடித்தார்கள், உதைத்தார்கள், அவர் தாடி மேல பிடித்து இழுத்தார்கள், முள்முடி சூடினார்கள். பாருங்க, எந்த தவறு செய்தாருன்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சாங்க. அந்த சமயத்துல கூட கர்த்தர் சொல்றாரு, பிதாவே அவளை மன்னியும். சிலுவையில் அடிச்சாச்சு, தொங்கிட்டு இருக்காரு. பிதாவே அவளை மன்னியும், தாங்கள் செய்யறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு காரியம். சோதனைகள், பிரச்சனைகள், அப்ப அவர் மன்னிப்பு சொல்லி கொடுத்தார், மன்னித்தார். இன்றைக்கு நாம் அதே போலதான் நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்களிலே கொஞ்சம் பொறுமையா இருந்து சோதனை சகித்து பாருங்க. நீங்கள் பாக்கியவான்களாய் விளங்குங்கள். உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர்ந்து வரும் என்று இந்த வசனத்துல கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள், ஆசீர்வாதத்தின் கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்க பலம் மிகுதியா இருக்கட்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடாதீங்க. கஷ்டங்களை சகிப்பதில் சோர்ந்து போயிடாதீங்க. துன்பத்தை சகிப்பதில் சோர்ந்து போயிடாதீர்கள். அப்படி சோர்ந்து போனால் பலன் குறுகிறதா இருக்கும். சோதனை சகித்துக் கொள்ள ஒப்பு கொடுங்க. நல்லதுக்காக நிற்போம். சோத்திரம். பாருங்க, எவ்வளவோ நம்ம நாட்டுல சுதந்திரம் வாங்கி கொடுக்கிறதுக்காக எத்தனையோ பேர்கள் அடிகள் உதைகள் பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள், சிறைச்சாலைக்கு சென்றார்கள். எல்லாம் கஷ்டப்பட்டு தான் அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கு சுதந்திரத்தை தேவனது சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அருமையானவர்களே, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுது எந்த தவறுமே செய்யாதபடி சோதனை சகித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் குற்றம் செஞ்சா நான் ஒத்துக்குவாப்பா, குற்றம் செய்யலன்னா என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி அப்படி பொங்கி எழுந்து ஜெயிச்சிருவாங்க, ஆசீர்வாதத்தை இழந்துடுவாங்க. இந்த காலையில் அப்படி செய்யாதீங்க. குடும்பத்துல பிரச்சனையா, சொந்த பந்த மத்தியில் பிரச்சனையா, கண்ணீர் கவலையா பிரச்சனை, சோதனை வந்திருக்குது, சகித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பரவல் மிகுதியாயிருக்கும், பரவத்தை மிகுதியாயிருக்கும். நீங்கள் ஜீவகாலத்தை பெறுவீர்கள். கஷ்டம் மாறி போகும். அப்பொழுது தெரியும் நீங்கள் சோதனை சகிக்கிற மனுஷன் என்று சொல்லி கர்த்தர் அறிந்து கொள்வார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் மாறுவான். இன்றைக்கு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த காலையில் ஒப்பு கொடுங்க. வீட்டில் பிரச்சனை, எல்லாத்தையும் பிரச்சனை, எல்லாரும் உங்களை குற்றவாளி நிறுத்தலாம், பயப்படாது. நான் குற்றவாளி இல்லைன்னு இன்னைக்கு நீ கால் பண்ண, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நீதியுள்ள நேர்மையுள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றி மேல வெற்றி கொடுத்து உங்களுக்கு ஒரு பாக்கியவான் என்று சொல்லி முத்திர குத்தி ஜீவ கிளத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க.
இந்த காலையில் அப்படிப்பட்ட மகனாய் கர்த்தர் மாற்றட்டும். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கப்பா. எத்தனை சோதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், ஏமாற்றங்கள், பிரிவினைகள், கஷ்டங்களோடு இருக்கிற எல்லா குடும்பத்துக்காக நான் ஆட்சேபிக்கிறேன். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளை உடைப்பீராக. எந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் தைரியமாய் சோதனை சகிக்கிற பிள்ளைகளாய் மாற்றிப்போம். ஆசீர்வதி அன்றைய வசந்த கேட்கிற ஒவ்வொரு இங்கத்தின் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். அன்றைய ஜீவ கிழத்தை பெற தகுதியாய் மாற்றிப்போம். தாழ்த்தி கரங்களை ஒப்புக் கொடுக்கும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகிக்கிற மனுஷன் பாக்கியம். சோதனை என்றால் எதை தவறு செய்யாதபடி வர பிரச்சனையை சகிக்கணும். தொடர்ந்து சகித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஒரு லோக சுவார்த்தின் மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.